வணக்கம். இப்போ நம்ம அசர்ஷன் அண்ட் ரீசன் தான் பார்க்க போகிறோம். அசர்ஷன் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இன்டர்ன் லீட்ஸ் டு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். அதாவது மொழி வளர்ச்சி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகின்றது. ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆர் இன்டர்ரிலேட்டட் டு ஈச் அதர். அதாவது மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த அசர்ஷன். கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றிற்கான சரியான விளக்கமாக காரணம் அமைகிறது. அடுத்ததாக நம்ம இப்போ 22nd கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் அ சைல்டு கேன் டூ ஆன் ஹிஸ் ஓன் அண்ட் கேன் பி accomplished with some assistance is called as zone of proximal development. கூற்று 1, குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதிதான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும். Statement 2, zone of proximal development encompasses those abilities, attitudes and patterns of thinking with assistance. புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். இதில் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். கூற்றுகள் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும் சரி. அடுத்து நம்ம 23வது கேள்வி பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் ஹெல்பிங் த லேர்னர் இன் அட்டைன்மெண்ட் ஆஃப் த டிசையர்ட் கான்செப்ட். இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ், அனலைசிஸ் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ், ஜெனரலைசேஷன், வெரிஃபிகேஷன் ஆர் டெஸ்டிங். ஸோ ஆப்ஷன் டிஏசிபி. கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும். எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுதல், எடுத்துக்காட்டுகளின் பகுப்பாய்வு, பொதுமைப்படுத்துதல், சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல். நன்றி.